வணக்கம் மக்களே! நீங்க கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்ப இப்ப கூகுள் பே தரப்புலருந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பண பரிமாற்றத்தை ரொம்பவே எளிமையும் ஆக்கியுள்ளது. இந்த கியூஆர் கோட் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி இன்று நொடி பொழுதுல நம்மளால பணம் அனுப்ப முடிகிறது. எந்த ஒரு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதை எடுத்துக்கிட்டாலுமே இருந்தாலுமே எந்த அளவு வசதிகள் பெருகி கொண்டே இருக்கோ அதே வேளையில் நிதி சார்ந்த மோசடிகளும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இந்த வகையில் கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயல்களை பயன்படுத்தும் போது நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது அவசியமானது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்லேயும் சரி இல்லைனா ஃபேஸ்புக்லேயும் சரி ஒரு தவறான தகவல் பரவி வந்துட்டுருக்கு கூகுள் பே செயலியை பற்றி. அதாவது கூகுள் பே ஆப்பில் ஒரு ஹேண்ட்ஷேக் குறியீடு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட்ஷேக் குறியீடு பிஎம் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கில் இருக்க பணம் அனைத்துமே திருடப்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு பொய்யான மெசேஜ் ஆடியோவாகவும் மெசேஜாகவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அது கிடையவே கிடையாது. அது ஒரு பொய்யான தகவல். இது கூகுள் பே புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்க பாக்கெட் மணி அப்படின்ற புதிய அம்சம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கமாக பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு செலவிற்காக பணம் கொடுப்பதை போலவே இந்த டிஜிட்டல் முறையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பள்ளி அல்லது கல்லூரிக்கு செல்லும் பிள்ளைகள் வைத்திருக்கும் ஸ்மார்ட் போனில் கூகுள் பே இருந்தால் பெற்றோர்கள் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களுக்கு பாக்கெட் மணியாக ஒதுக்கீடு செய்யலாம். இந்த வசதியை பயன்படுத்த கூகுள் பேவில் உள்ள அந்த ஐக்கானை கிளிக் செய்து யூபிஐ சர்க்கிள் பக்கத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள் என்பதை தேர்வு செஞ்சு யாருக்கு பணம் அனுப்ப வேண்டுமோ அவர்களோட மொபைல் எண்ணை உள்ளீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வசதியின் மூலமாக உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் வங்கி கணக்கில் இருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை எடுத்து அவங்க செலவு செஞ்சுக்கலாம். அது என்னென்ன செலவு செய்கிறாங்க அப்படின்றதையும் உங்களாலையும் பார்த்துக்க முடியும். இந்த பாக்கெட் மணி அப்படின்ற அம்சம் மூலமாக கிட்டத்தட்ட 5 நபர்களை உங்களால் சேர்த்துக்க முடியும் ஒரே டைமில். அது மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கையில் பணம் கொடுத்து அவங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியாமல் போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தான் இப்போ கூகுள் பே அறிமுகப்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்தி பயனடைந்துக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் வர இருக்கக்கூடிய கூகுள் பே பற்றின இந்த கருத்தை தவறானது அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காங்க. அண்ட் இரண்டாவது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கும் ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன்பே, பேடிஎம் இது போன்ற யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி ₹1 கூட நம்மளால் பண பரிமாற்றம் அப்படின்றது செய்ய முடியும். அந்த பண பரிமாற்றம் செய்வதற்கு இப்போது சில வினாடிகள்லே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட் பின் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த பின் போட்டதுமே உடனடியாக அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த பண பரிமாற்றத்தில் தான் பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடான விதிகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த புதிய மாற்றங்கள் நமக்கு எப்படி ஒரு சிக்கலை கொண்டு வர போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரே ஒரு யூபிஐ பின் மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதற்கு மேலே 2 காரணி அங்கீகாரம் சொல்லக்கூடிய டிஎஃப்ஏ கட்டாயமாக்க இருக்காங்க. இந்த டிஎஃப்ஏ அப்படின்றது என்னன்னா, ஆர்பிஐ இப்போது பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக நீங்கள் பின்னை போட்ட பின்னாடி கூடுதலாக ஒரு பாதுகாப்பு தடையை நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது 2வது படிக்கு நீங்கள் கைரேகை இல்லைனா ஃபேஸ் ஐடி அல்லது உங்கள் தொலைபேசியில் நீங்கள் பெற்ற ஓடிபி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக நீங்கள் பின் போடுறதை போட்டு முடிச்சிருவீங்க. 2வதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சுக்கலாம் இல்லைனா ஓடிபி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கைரேகை இது 3த்தில் ஏதாச்சும் கம்பல்சரி வச்சாதான்
தான் இனிமேல் பணமே அனுப்ப முடியும் அப்படின்ற புதிய அறிவிப்பை தான் இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஸ்கேமர்ஸ் வந்து நம்ம பணத்தை திருடாமல் இருக்கிறது தவிர்க்கிறதுக்காக தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.